அக்டோபர் 7, 2023ல வந்து பாலஸ்டைன்ல இருக்கிற ஆர்ம்டு மிலிட்டியா குரூப் ஆன ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல ஒரு பெரிய தாக்குதலே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 1200 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இதுக்கு பதிலடியா வந்து இஸ்ரேலும் பாலஸ்டைன்ல இருக்க காசா பிளஸ் வந்து சதர்ன் லெபனன் இந்த பிளேசஸ்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க. அதுலயும் வந்து 1000 பேர் வந்து உயிரிழந்து வீடு எல்லாத்தையும் இழக்குறாங்க. ஸோ வந்து எப்பயும் பாலஸ்தீனுக்கு மற்ற அரப் நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த தடவையும் வந்து எந்த அரப் நாடுகளும் சப்போர்ட்டுக்கு வரல. ஸோ இது ஏன்? அப்புறம் வந்து இஸ்ரேலுக்கும் மற்ற அரப் நாடுகளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். அக்டோபர் 7, 2023 பாலஸ்டைனை பொறுத்தவரை அது ஒரு முக்கியமான நாள். ஏன்னா ஆப்ரேஷன் பேடர் நடந்து 50 வருஷம் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு 50 இயர்ஸ் பேக் போகும்போது 1973ல ஈஜிப்டும் சிரியா 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேல் மேல வார் தொடுக்கிறாங்க. ஸோ மற்ற அரப் நாடுகளும் வந்து இந்த ஈஜிப்ட் சிரியாவை சப்போர்ட் பண்றாங்க. எப்படின்னா வெப்பன்ஸ் மணி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரப் நாடுகளுமே எல்லாரும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க ஆக்குபை பண்ண பாலஸ்தீன் பிளேஸ் வந்து ரிலீஸ் பண்ணலன்னா நாங்க ஆயில் சப்ளையை வந்து கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு எல்லா அரப் நாடுகளும் ஒற்றுமையா இருந்தது. இந்த அட்டாக்லயும் வந்து யாருமே வந்து பெருசா வந்து கண்டுக்கல. ஸோ வந்து ஒரு சில நாடுகள் வந்து வேர்பலா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிரியா வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ணதை ஒரு ஹானரபிள் அச்சீவ்மெண்ட்டா வந்து சொல்றாங்க. யுஏஇ வந்து ஹமாஸ் பண்ணதை வந்து வன்மையாவே கண்டிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில நாடுகளும் வந்து நடுநிலையாவே இருந்திருக்காங்க. சவுதி அரேபியா வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இஸ்ரேல் வந்து காசால வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் கூட வந்து இந்த அரப் நாடுகள் யாருமே வந்து எதிர்த்து வரல. அப்ப அங்க இருக்கிற அரப் நாட்டுல இருக்கிற மக்கள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இஸ்ரேல் எப்படியாவது ஸ்டாப் பண்ண சொல்லி. ஆனா கவர்மெண்ட்டுக்கும் யாருக்குமே வந்து இஸ்ரேலை எதிர்த்து நிக்க இஷ்டம் இல்லை. ஆனா மக்களும் வந்து அதுதான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த அளவு வந்து ஒற்றுமையா இருந்த அரப் நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து தனித்தனியா வந்து நிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பாலஸ்டைன் ஃபார்மேஷன்ல 1947ல ஒரே ஒரு நாடா தான் இருந்துச்சு. அதுதான் பிரிட்டிஷ் மேண்டேட் பாலஸ்டைன். அப்புறம் 1947க்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இது 2 இதா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாலஸ்தீன் அரப் ஸ்டேட்டாகவும் இன்னொன்று ஜூயிஷ் ஸ்டேட்டாகவும் வந்து பிரியுது. ஸோ அந்த ஜூயிஷ் பீப்புள் வந்து தன்னுடைய இதை வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷனாக வந்து இதை டிக்ளேர் பண்ணி அண்ட் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் பாலஸ்டைன் பீப்புளோ வந்து இதை ரிஜெக்ட் பண்ணி இஸ்ரேல் மேல வார் தொடங்குறாங்க. அண்ட் மற்ற அரப் நாட்டு மக்களும் வந்து பாலஸ்தீன் மக்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இப்பதான் வந்து பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இருந்து வந்து ரிலீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இப்படி யூரோப்பியன் ஜூஸ் வந்து பாலஸ்தீனுக்குள்ள வர்றது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ 1947 வரை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இப்படி வார் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி ஸ்டாப் பண்றாங்க. ஆனா என்னதான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இனிஷியலா வந்து இஸ்ரேலுக்குன்னு அலோகேட் பண்ண லேண்டை காட்டிலும் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து பாலஸ்தீன்ல ஆக்குபை பண்றாங்க. அப்ப பாலஸ்தீன்ல கடைசியா அவங்களுக்குன்னு இருக்கிறது 2 பிளேஸ் தான் இருக்கு. ஒன்னு வெஸ்ட் பேங்க், இன்னொன்னு காசா. அப்புறம் மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு 1967ல திருப்பி இஸ்ரேல் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப யாரு கூடனா ஈஜிப்டோட அவங்களுடைய சினை பெனின்சுலாவை கைப்பற்றுது. உடனே மற்ற எல்லா அரப் நாடுகளும் இனிமே வந்து இஸ்ரேலை வந்து ஒரு ஸ்டேட்டாவே ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து எந்தவித பீஸ் டாக்ஸ் எதுவுமே வந்து இஸ்ரேலோட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இனிமே பீஸ் டாக் இஸ்ரேலோட வைக்கணும்னா எப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனுக்கு வந்து அவங்களுடைய லேண்டை திருப்பி கொடுக்குதோ அப்பதான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அடுத்து 1973ல ஈஜிப்டும் சிரியாவும் இஸ்ரேல் மேல வார் தொடுக்குது. அதுக்கு சப்போர்ட்டா அரப் நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த வாரோட ரிசல்ட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து இஸ்ரேல் தான் ஈஜிப்ட்ல இருக்க நிறைய பிளேசஸை ஆக்கிரமிக்கிறாங்க. இதனால வந்து ஈஜிப்டோட எக்கனாமி படிப்படியா டவுன் ஆகுது. அவங்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தும் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது ஈஜிப்டோட எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்த பிரசிடென்ட் ஆன்வர் சதாத் வந்து இந்த மாதிரி சமாதான ஒப்பந்தமா வந்து பேசாம வந்து இஸ்ரேலோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் பண்றாங்க. ஸோ அந்த பீஸ் டீல்ல வந்து 3 கண்ட்ரிஸ் வந்து வருது. ஒன்னு யூஎஸ், இஸ்ரேல், அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்ட். இவங்க 3 பேரும் டீல் பேசுறாங்க. ஸோ ஈஜிப்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இஸ்ரேலை வந்து ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்றோம், எங்களுடைய சினை பெனின்சுலா மறுபடியும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் என்ன கண்டிஷன் ஈஜிப்ட் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா வந்து இனிமே நடக்கிற ஃபியூச்சர் பாலஸ்தீன் வச்சு நெகோசியேஷன் டாக்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து பர்டிகுலர் கண்ட்ரிஸ் தான் வரணும். அதாவது இஸ்ரேல் அவங்க, அதுக்கப்புறம் ஈஜிப்ட், அதுக்கப்புறம் ஜோர்டான், பாலஸ்தீன் அபிஷியல்ஸ் இவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் வந்து ஈஜிப்டும் அக்செப்ட் பண்ணுது, அவங்களும் இஸ்ரேலும் அக்செப்ட் பண்ணி சைன் பண்றாங்க. இது போக வந்து ஈஜிப்ட் வந்து அவங்க ஆக்குபை பண்ணியிருக்கிற பாலஸ்தீன் பிளேஸையும் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. பட் வந்து இஸ்ரேல் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ ஒரு வழியா அந்த டீல் எல்லாம் சைன் பண்ணி முடிச்சோடனே யூஎஸ் வந்து ஈஜிப்டுக்கு மிலிட்ரி சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் வந்து அரபு நாடுகள்லேயே வந்து ஃபர்ஸ்ட் நாடா வந்து ஆகுது இஸ்ரேலை வந்து ஸ்டேட்டா ரெகனைஸ் பண்றதுல. ஸோ அந்த டீல்லாம் பேசின பிறகு மற்ற அரபு நாடுகள்லாம் இதை வந்து ஒரு பெரிய பிட்ரேயலா தான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூக்காண்டி தான் மேஜரா பேசுறது. பட் ஆனா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு எந்தவித லேண்ட் எதுவுமே வந்து திருப்பி தரல. ஸோ அதை வந்து ஒரு பிட்ரேயலா கன்சிடர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஈஜிப்ட்ல இருக்கிற அரபு மக்களும் சரி, இல்ல பாலஸ்தீன்ல இருக்கிற அரபு மக்களும் எல்லாரும் இந்த டீலுக்கு அகேன்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது பிரசிடென்ட்டோட ஓன் டெசிஷனே தவிர்த்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எந்தவித கருத்து எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்டிங் நடக்குது. ஸோ வந்து இந்த அரப் லீக்ல இருந்தே ஈஜிப்டை வெளியேற்றுறாங்க. 1981ல இந்த பிரசிடென்ட்டை வந்து அங்க ஈஜிப்ட்ல இருக்கிற இஸ்லாமிக் அமைப்பு கொலை பண்ணுது. இது வந்து ஒரு பெரிய வரவேற்பா தான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை ட்ரெய்டர் வீழ்த்தப்பட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமா வந்து ஆனாங்க. என்னதான் இதெல்லாம் நடந்தாலுமே ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான பீஸ் டாக் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி ஈஜிப்ட் வந்து இஸ்ரேலை ஸ்டேட்டா தான் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா யார் வரான்றதுல ஒரு திருப்பம் ஏற்படுது 1980s. ஸோ 1970s to 1980s இனிஷியலா நடந்த வார்ல அரபு நாடுகள் எல்லாமே ஒதுங்கியே இருக்காங்க. அப்போ வந்து இந்த அரபு நாடுகள்லாம் ஒன்று ரியலைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து அட்வான்ஸ்டான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு, அதே மாதிரி யூஎஸ் இருந்து நல்ல சப்போர்ட்டும் இருக்கு, அதனால எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு பதிலாக தான் என்ன ஆகுதுன்னா ஒரு குட்டி குட்டி மிலிஷியா குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. யாருக்கு எதிரானா இஸ்ரேலுக்கு எதிராக. ஸோ அந்த மிலிஷியா குரூப் தான் வந்து காசால ஃபார்ம் ஆயிருக்கிற மிலிஷியா குரூப் பேரு தான் வந்து ஹமாஸ். அதே மாதிரி சதர்ன் லெபனன்ல ஃபார்ம் ஆயிருக்கிற மிலிஷியா குரூப் பேரு தான் வந்து ஹெசபுல்லா. ஸோ இவங்க வந்து எந்தவித பீஸ் டாக்ஸோ எதுவுமே பேச மாட்டாங்க, டைரக்டா வந்து மிலிஷியா ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இந்த மிலிஷியா குரூப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி ஜோர்டான், சிரியாலாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அரபு நாடுகள் சரி சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் அரபு நாடு இல்லாமல் ஒரு நாடு சப்போர்ட்டுக்கு வந்துச்சு, அதுதான் வந்து ஈரான். 1979ல வந்து ஈரான்ல வந்து இஸ்லாமிக் ரெஜிம் வந்து ஆட்சியை கைப்பற்றுது. ஸோ இதுக்கு முன்னாடி 1979க்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி யூஎஸ்க்கும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. 1979க்கு அப்புறம் இஸ்லாமிக் ரெஜிம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காவே வந்து அட்டாக் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா இஸ்ரேலை டைரக்டா அடிக்காம இந்த மாதிரி அங்க இருக்கிற அந்த மிலிஷியா குரூப்புக்கு வந்து வெப்பன்ஸும் மணியும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதனாலயோ என்னவோ இந்த இஸ்ரேல் வந்து ஹமாஸ் இவங்க கூட தான் வந்து வார் வந்து டைரக்டா வந்துச்சே தவிர்த்து என்னைக்கும் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் டைரக்டா வார் வந்தது இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தாலுமே வந்து எந்த அரபு நாடுகளும் ஈரானை வந்து ஒரு ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா வந்து அங்க ஆளப்பட்ட இதோ வந்து ஷியா முஸ்லிம்ஸால ஆளப்பட்டது, அதே இது மற்ற அரபு நாடுகளோ ஆளப்பட்டது வந்து சன்னி முஸ்லிம்ஸால ஆளப்பட்டது, பர்டிகுலரா வந்து சவுதி அரேபியாலாம். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் முஸ்லிம்ஸ்குள்ள வந்து அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ 1993ல என்ன நடக்குதுன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனும் வந்து ஒரு பீஸ் டீல் வந்து சைன் பண்றாங்க. அதுதான் வந்து ஆஸ்லோ அக்கார்டு. ஸோ இந்த பீஸ் டீல் படி வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்ணணும். அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் அதுல இருக்கிற அந்த வெஸ்ட் பேங்குக்கு பாலஸ்தீனுக்கு வந்து அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீல்ல வந்து சைன் பண்றாங்க. அப்புறம் அடுத்து ஜோர்டான் வந்து 2வது அரப் ஸ்டேட்டா ஆகுது இந்த மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்றதில்ல. அப்புறம் 2000ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியா ஒரு டீலுக்கு வராங்க. இந்த மாதிரி நாங்க எல்லா அரபு நாடுகளும் வந்து இஸ்ரேலை வந்து ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்றோம், ஆனா இஸ்ரேல் வந்து அந்த வெஸ்ட் பேங்கை கம்ப்ளீட்டா பாலஸ்தீனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலுக்கு வராங்க. பட் இஸ்ரேல் அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. 2000ஸ்க்கு அப்புறம் அரபு நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்குது. 2003ல வந்து யூஎஸ் ஈராக்கோட அரசை காலி பண்றதுனால அங்க அதுக்கு ரிசல்ட்டா வந்து சிவில் வார் நடக்குது. ஸோ 2000ஸ்ல இப்படி இந்த அரபு நாட்டுக்குள்ளேயே வந்து இப்படி ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கிறனால அந்த கவர்மெண்ட் ஆட்சி வந்து காலி பண்ணி மிலிஷியா ஆட்சி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே குட்டி குட்டியா மிலிஷியா ஆட்சி வந்து அங்க இருக்கிற அரபு நாட்டுகள்ல ஆள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மிலிஷியா ஆட்சி வந்து இஸ்ரேலை மட்டும் தாக்காம ஷியா அரபு நாட்டுகளையும் வந்து தாக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய அச்சத்தையும் பயத்தையும் வந்து 2 பெரிய அரபு நாட்டுகளுக்கு கொடுத்துச்சு. ஒன்று UAE, இன்னொன்று வந்து சவுதி அரேபியா. ஸோ இவங்க முன்னாடி வந்து இந்த இஸ்ரேலை தான் ஒரு பெரிய அபாயமா பார்த்தாங்க. இப்போ வந்து ஈரானை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து இவங்க குட்டி குட்டியா மிலிஷியா குரூப்ஸா வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈரான் தான் வந்து வெப்பன்ஸும் மணியும் வந்து இந்த மிலிஷியா குரூப்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கு. இது போக வந்து இப்போ ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனும் வந்து பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் ஒரு அச்சத்தை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல வந்து ஈஜிப்ட் வந்து காசால ஒரு பெரிய வாலை கட்டுது. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க்ல வீர்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ
ஸோ இது எதுவுமே மற்ற அரபு நாடுகளோட கான்சென்ட்ரேஷனுக்கு போல. ஏன்னா அவங்கலாம் வந்து இப்போ ஈரானோட வார் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரபு நாடுகள் எல்லாருமே ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறாங்க. என்னன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலோட டீம் அப் பண்ணி ஈரானை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஏன்னா வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தெரிஞ்சது. அப்போ அந்த அதுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தெரியும் போது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆறனால வந்து பேசாம நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த இது விளைவா வந்து 2020ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தப்ப வந்து இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் டீல் சைன் பண்ண போறாங்க. ஸோ யாரெல்லாம் வராங்க அப்படின்னா வந்து யுஏஇ வருது, பஹ்ரைன், அதுக்கப்புறம் வந்து மொராக்கோ, சூடான், இவங்கெல்லாம் வந்து டீல் சைன் பண்றாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை இந்த டீல்ல வந்து நாங்க வந்து இஸ்ரேலை வந்து ஸ்டேட்டா ரெகனைஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பதிலா வந்து அவங்களுக்கு வர்த்தகமும் டெக்னாலஜிக்கும் வந்து டீல் சைன் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீல் சைன் பண்ணனால யூஎஸும் இவங்களுக்கு மிலிட்ரியும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் வந்து இந்த பிளேசஸ்க்குலாம் வந்து கொடுக்குது. ஸோ இந்த டீல் பேர் தான் வந்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டீல் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அரபு நாட்டு மக்களோ வந்து இதுக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் இதை பெருசாக எதுவுமே வந்து கண்டுக்கல. ஒரு காலத்துல இந்த பாலஸ்தீனுக்கு அரபு நாடுகள் எல்லாம் சப்போர்ட்டா இருந்தது. இப்போ படிப்படியா அந்த சப்போர்ட் எல்லாமே கம்மியாகுது. 2022ல அப்போ ஒரே ஒரு அரபு நாடு மட்டும்தான் இன்னும் இஸ்ரேல ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான அரபு நாடும் கூட. அதுதான் வந்து சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியாவோட டீல்ஸ் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. சவுதி அரேபியா யூஎஸ் கிட்ட எங்களுக்கு இன்னும் நல்ல மிலிட்ரி சப்போர்ட்டும் நியூக்ளியர் டெக்னாலஜியும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேல பாலஸ்தீனுக்கு கொஞ்சம் லேண்ட் அட்லீஸ்ட் வந்து கொடுக்க சொல்லி சொல்றாங்க. செப்டம்பர் 2023ல சவுதியோட மன்னர் முகமது பின் சல்மான் பேட்டியில கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீல் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, சைன் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதை அறிஞ்ச ஹமாஸ் வந்து இப்போ சவுதி அரேபியாவும் இந்த டீலை வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா இனிமே பாலஸ்தீன் வந்து ஒரு ஸ்டேட்டாவே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கான்சென்ட்ரேஷன் இந்த அரபு நாடுகளோட கான்சென்ட்ரேஷன்லாம் திருப்பி பாலஸ்தீனுக்கு கொண்டு வரேன்னா இஸ்ரேல் மேல வார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதன் விளைவாக தான் வந்து அக்டோபர் 7, 2023 வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல வார் அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த 2023 அட்டாக்கு அப்புறம் அங்க இருக்கிற அரபு நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் மறுபடியும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இஸ்ரேலை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி இதெல்லாம். அப்ப இதை திருப்பி அந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. ஆனா அவங்களுக்கும் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரேலோட ரிலேஷன் வேணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய விருப்பம். அப்ப ஈஜிப்டும் ஜோர்டானும் வந்து ஒரு நடுநிலைமையா அப்படியே வந்து காஷியஸா இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவை வந்து அந்த டீலை எதுவுமே கேன்சல் பண்ணல, அப்படியே ஹோல்ட்லேயே வைக்கிறாங்க. அடுத்து யுஏயும் பஹ்ரைனும் வந்து ஹமாஸ்க்கு எதிராக தான் வந்து அவங்க பேசினாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு யூஎஸ்ல இருந்து நல்ல மிலிட்ரியும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைச்சனால அது அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவாகவே வந்து ஃபீல் பண்ணாங்க. இந்த அரபு நாடுகள்லாம் வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷனாக வந்து புஷ் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு இந்த இஸ்ரேலோட இருக்கிற ரிலேஷனை வந்து கட் பண்ண அவங்க யாருக்குமே இஷ்டம் இல்லை. அது போக இப்போ வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ரிலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வந்து யூஎஸ் டைஸ் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் ஆயிட்டு இருக்கிறதா வந்து பார்க்கப்படுது. அண்ட் இஸ்ரேல் பண்ணது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சவுதி மன்னர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பட் ஓவராலாக வந்து பாலஸ்தீனுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் வந்தாதான் இந்த ரீஜனே வந்து செழிப்பா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த ரீஜனுக்கு வந்து பீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.